பெரியப்பா, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களா? அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். நீ என்ன பேச்சுமா பேசுற குழந்தை? இத்தனை நாளா உங்க 2 பேரையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். வெறும் கவனிப்பு மட்டும் இல்லம்மா, உன் கல்யாணம் வரைக்கும் நான் தானே எல்லாமே முன்னாடி நின்று நடத்தினேன். அப்புறம் நீ இப்படி பேசுறியாம்மா? விடுங்க இதெல்லாம். நான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். போதும் போதும். இனிமே உன் குடும்ப வாழ்க்கைய நல்லபடியா பாத்துக்கோ. எங்களுக்கு கெட்ட பேரு வர்ற மாதிரி எந்த விஷயத்தையும் மறுபடியும் பண்ணிடாதம்மா. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் அது எங்களையும் பாதிக்கும். சின்ன வயசுல இருந்தே நீ எங்க கூட வளரல, உன்னை வளர்த்தது உங்க அம்மா தான். அதனால எதை பண்ணாலும் கவனமா பண்ணு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நடந்துக்கோ, சரியா? ஏம்மா மருமகளே, நீ இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலையா? இருக்கட்டும் விடுங்கத்த. இப்ப ஒவ்வொருத்தரா எல்லாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு என்ன அவசியம்? ஏற்கனவே இவங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. அட இல்ல அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க உங்க சடங்குகளை முடிங்க, ரொம்ப நேரம் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, முடிஞ்ச பிறகே நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா இரு. அத்த, உங்க பையன் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க. அட சரி சரி, எல்லார் காலையும் விழுன்னு அவசியம் இல்ல சித்தி. பாக்கி என்னென்ன சடங்கு இருக்கோ அதை முழுசா முடிங்க. சரி சரி, இப்போ காஞ்சலி சடங்கு பண்ணணும். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். நேரம் ஆகுது இல்ல, வாங்க. இப்போ அரிசி போட்டதுக்கு அப்புறம் நீ கிளம்பணும். அதுக்கப்புறம் அம்மாவோட முகத்தை பார்க்க கூடாது, சரியா? சரி. சுட்கி, உன் முந்தானைய விரி. அம்மா, ஏய், நீங்க இப்போ இந்த அம்மா பொண்ணு பாச போராட்ட அழுகைய நிறுத்துங்க. இதான் வாழ்க்கையோட நியதி, சரியா? 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். இப்போ சடங்க முடிங்க கொஞ்சம் சீக்கிரமா. இப்போ அம்மாவோட முந்தானையில அரிசியை போட்டுட்டு சொல்லு, அம்மா உன்னோட எல்லா கடனையும் இந்த அரிசியோட தீர்த்துட்டேன்னு. அம்மா, அம்மா, நான் உன்னோட எல்லா கடனையும் இப்போ இந்த அரிசியால அடைச்சிட்டேன் அம்மா. ஆனா அட, என்ன பண்ற சுட்கி? உன் பொண்ணுக்கு அமங்கலம் நடக்கணும்னு நினைக்கிறியா? அரிசி வீசினதுக்கு அப்புறம் அம்மாவோட முகத்தை பார்க்க கூடாது. உன் ரூமுக்கு போ. சந்தோஷமா இருங்க அம்மா. உடம்ப பார்த்துக்கோங்க. நீயும் சந்தோஷமா இருமா. உங்க அம்மா ரொம்ப பாவம்மா. உனக்காக என்னால எதுவும் பண்ண முடியல. நீயே பார்த்து நடந்துக்கோ. சீக்கிரம் வா. நான் லேட் ஆகுது. டுக்குன் அண்ணா, அம்மா எங்களை வீட்டுக்குள்ளே விடுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அர்ஜுன், பெரியம்மா நேற்று கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் அவங்கள சம்மதிக்க வைக்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணோம் தான். ஆனால் அம்மா ஒழுங்காக எந்த பதிலும் சொல்லலையே. உண்மையை சொல்லணும்னா அர்ஜுன், எனக்கும் இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. ஆனால் பெரியம்மா வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்கங்கிற மாதிரி எதுவும் எனக்கு தோணலை. பெரியம்மா ஒருவேளை சம்மதிச்சிருப்பாங்க, அதனால தான் கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா போதும் போதும் வாமா, நீ கிளம்புற நேரம் வந்தாச்சு, வா போலாம்.
அது வந்து என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அத்தை, அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் முடிஞ்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வரப்போற நேரம் ஆகிருச்சு. அத்தை, இப்போதான் அவர் அர்ஜுன் கிட்ட பேசிட்டு எனக்கு சொன்னார். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க வர நல்ல செய்தியை சொல்றதுக்கு வந்துட்டியா? நான் என்ன சந்தோஷத்துல ஆட்டம் ஆடி அவங்களுக்கு ஆர்த்தி இருக்கணுமா? நேத்து நம்ம வீட்ல இவ்ளோ நடந்திருக்கு. அக்கா அங்க போக வேண்டியதா இருந்துச்சு. நீங்க 3 மருமகளும் ராத்திரி வரைக்கும் அங்கே இருந்தீங்களே, ஏன்? இல்ல சித்தி, நாங்க வரணும்னு தான் நினைச்சோம். ஆனா தனியா எப்படி வர்றது? நாங்க அத்தை பின்னாடியே தான் வந்தோம். ஆனா அத்தை ஆகாஷ் தம்பி கூட கார்ல ஏறி போயிட்டாங்க. நாங்களும் அவங்க பின்னாடியே வந்துட்டோம் இல்லையா? இப்ப உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்ல. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, அவங்க வர்றாங்க இல்லையா, அதான் புதுசா கல்யாணமான ஜோடிக்கு பண்ண வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் மத்த விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ண மாட்டோமான்னு கேக்குறேன். நீங்க தான் சொல்லணும். அண்ணி, புது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வர்ற சடங்கை நம்ம பண்ணலன்னா நம்மளோட அர்ஜுனுக்கு தான் கண்டிப்பா அபசகுணம். முறைப்படி என்னென்ன சின்ன சின்ன சடங்குகள் இருக்கோ அதை நீங்க 3 பேரும் பண்ணிக்கோங்க. நான் அங்க இருக்க மாட்டேன். ஆமா ஆமா, ஏன் பண்ணக்கூடாது? அந்த பொண்ணால நமக்கு எவ்வளவு கெட்ட பேரு. நாம கிரக பிரவேச சடங்கு பண்ணி அவளை வரவேற்போம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்காது. ஐயோ, என் செல்ல பிள்ளையே என் கண்ல வச்சு கவனிச்சேனே, நல்ல அரசு வேலையில இருக்கான். அவனுக்கு எவ்வளவு நல்லா சம்பந்தம் வந்தது தெரியுமா? அவன் இப்ப எப்படிப்பட்ட பொண்ண என் குடும்பத்துக்கு மருமகளா கூட்டிட்டு வர்றான் பாரு. அவளால என்னோட மானம், என்னோட மரியாதை, என்னோட குடும்பத்தோட பேரு எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. எல்லாம் வீணா போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க 3 பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவங்களுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டாங்க. போங்க, எல்லாரும் போங்க. உங்க 3 பேரையும் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனா மட்டும்தான் புத்தி வரும். அக்கா சொல்றது 100க்கு 100 சரி. இந்த வீட்டோட கடைசி பையன் செல்லப்பிள்ளை, அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா? எப்படிதான் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட கல்யாண மண்டபத்துக்கு இன்னொரு மாப்பிள்ளை ஊர்வலமா வந்தானோ? சீ 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 சீ, இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமகளா? ஐயோ, இதையெல்லாம் யோசிச்சாலே எனக்கு உண்மையாவே தலை சுத்துது. இப்போ உடம்பு தான் நடுங்குது அண்ணி. போக போக பாருங்க, அந்த பொண்ணால நம்ம தலை குனிய தான் போறோம். அது கண்டிப்பா நடக்கும். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் டாக்கூர். நான் துர்கா தேவி, காலம் சென்ற பூபதி நாத்சேன் மனைவி. இந்த வீட்டோட பொறுப்பு என் கையில இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தோட பேருக்கு எந்த களங்கமும் வரவே விட மாட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள விடுறேன். ஆனா ஒரு மருமகளா எப்படி இருக்கணும்னு அவளுக்கு நானே பாடம் புகட்டுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட பறவைகளோட ரெக்கைய எப்படி வெட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். கேளுங்க, பெரியத்தை என்ன பண்ண போறாங்கன்னு வேற யாருக்கும் தெரியலையே. ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு மட்டும் தோணுது. என்ன நடக்குமோ? எனக்கு என்ன தெரியும்? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடம் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா அக்கா, புது பொண்ணுக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுது, அது மட்டும் உறுதி. அந்த பொண்ணு தலையெடுத்துல என்ன இருக்கோ தெரியலையே. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ குறை இருக்கு பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் எப்படி வாயாடிட்டு இருந்தான்னு கொஞ்சம் கூட தயக்கமே இல்ல. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கணும்ல. அப்புறம் அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுவா? பேசாம இருந்திருந்தா அர்ஜுன் கல்யாண ஊர்வலத்தோட அப்படியே திரும்பி வந்திருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணு நிலைமை என்னவாகி இருக்கும்? இந்த 3 பேர் ஒன்னா சேர்ந்தாலே போதும், வளவளா கொலகுலான்னு ஆரம்பிச்சிருவாடுங்க. அட சின்னவளே, கண்டிப்பா இவங்க நமக்கு எதிரா ஏதோ சதி பண்றாங்க. இல்ல அத்தை, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்களை எங்க அம்மா விட மேல நினைக்கிறோம். உங்களுக்கு எதிரா நாங்க எப்படி யோசிப்போம்? நான் அம்மாவே போலதான் இருக்கேன். ஏற்கனவே கோபத்துல என் தலை வெடிக்க போகுது. என்னை இன்னும் கோபப்படுத்தாம இங்கிருந்து போங்க. அப்புறம் வேற என்ன? எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். அந்த பொண்ணு கூட நீங்க 3 பேரும் ஒட்டி உறவாடக்கூடாது. புரிஞ்சதா? அண்ணி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இந்த வீட்டு சடங்கு சம்பிரதாயங்களை கத்து கொடுக்கிற வரைக்கும் நீங்க அவகிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும்.
உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க போங்க. இல்லைன்னா இன்னும் திட்டுவிடும். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அது அக்கா அக்கா நில்லுங்க அக்கா நில்லுங்க. நீங்க நீங்க எங்க போறீங்க? இது இது உங்க வீடு. நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே இருங்க. நான் ரூமுக்கு போறேன். அந்த பொண்ணோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல சின்னவளே. நீங்க புது மருமக முகத்தை பார்க்கலன்னா அவளுக்கு நம்ம வீட்டோட பழக்கங்களை எப்படி கத்து கொடுப்பீங்க? நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் அண்ணி. இல்லைன்னா நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை வீணாயிடும். அர்ஜுனோட வாழ்க்கை வீணா போச்சு, இனி என்ன ஆக போகுது? இல்ல 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 அக்கா, உங்க மனசு தேத்திக்கோங்க, கவலைப்படாதீங்க. அதான் நாங்க இருக்கோம்ல. அர்ஜுன் இந்த குடும்பத்தோட பையன். அவன் வாழ்க்கையை எப்படி நாங்க கெட்டு போக விடுவோம்? அதனால உங்க கண்ணீரை துடைச்சுக்கோங்க அக்கா. நாங்க 2 பேரும் எல்லா கஷ்டத்திலையும் உங்க கூட தான் இருப்போம். ஆனா அண்ணி, இன்னைக்கு கால ராத்திரி, இன்னைக்கு அவங்க 2 பேரையும் சந்திக்க விடவே கூடாது. இப்ப அவங்க வந்ததும் நம்ம அவங்கள தனித்தனி அறையில தங்க வைக்கணும். ஆனா நாளைக்கு முறைப்படி அவங்களோட முதல் இரவு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க அவங்களோட முதல் இரவு நடக்காம பாத்துக்கோங்க. என்ன முதலிரவு? ஒரு முதலிரவும் நடக்க போறதில்ல. அந்த பொண்ணு இன்னும் இந்த குடும்பத்து மருமகளா ஆகல. அவ மருமகளா ஆகிற தகுதி வர வரைக்கும் அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். அண்ணி பிரியமா வரலையா? அப்புறம் மற்றவங்க அப்பா அத்தை அம்மா எல்லாம் எங்க? கொழுந்தனாரே, அத்தை மருமகளோட கிரகப்பிரவேச சடங்குக்கு வரமாட்டாங்க. சித்தியும் சின்னாத்தையும் கூட வரமாட்டாங்க. சின்ன மாமா இன்னைக்கு அறைய விட்டு வெளியவே வரல. ஆனா தப்பா எடுத்துக்காத. தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனா நேத்து உன் வீட்டுல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அத்தை இந்த எல்லா நிகழ்ச்சியையும் ரத்து பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா நாங்க தான் எப்படியோ பேசி இன்னைக்கு அனுமதி வாங்கினோம். ஆனா பெரியம்மா நேத்து இருந்த கோபத்தை பார்த்தா உன்னை வீட்டு வாசல கூட மிதிக்க விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். பாருங்க அக்கா, இதெல்லாம் இப்போ விடுங்க. சரி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதே, சரியா? சரிதாம்மா. அர்ஜுன், சீக்கிரம் போய் பெரிய அத்தையை சமாதானப்படுத்துங்க. அவங்க கோபத்தை குறைங்க. பெரிய அத்தை கோபத்துல எரிமலை மாதிரி இருக்காங்க. ஆமா, நானும் அம்மாவை போய் பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணி இங்கெல்லாம் முடிஞ்சது இல்லையா? கொழுந்தனாரே, இன்னும் சில சடங்குகள் பாக்கி இருக்கு. இனிப்பு சாப்பிடணும்ல. இந்தா ஆஹானா, வாயத்திர. இந்தாங்க கொழுந்தனாரே. இல்ல அண்ணி, எனக்கு வேண்டாம். கொழுந்தனாரே, இது ஒரு சடங்கு, பண்ணிதானே ஆகணும். வாயத்திறங்க. அண்ணி, நான் சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு இப்போ எதுவுமே பிடிக்கல. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. அர்ஜுன், இப்போ பிடிக்காம போக என்ன இருக்கு? நீ அஹானாவை நம்புறல்ல, அப்புறம் என்ன? மற்ற எதையும் மனசுல வச்சுக்காத. பாரு, மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிடும். அண்ணி, நீங்க ஊட்டி விடுங்க. டுக்குன் அண்ணா, நான் சொல்றேன்ல எனக்கு வேண்டாம்னு. ஏன் எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? எனக்கு இனிப்பு சாப்பிட பிடிக்கல. கையெடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ் விடுங்க. ஆனா கொழுந்தனாரே. சரி, இருக்கட்டும், விடுங்க அண்ணி. ஹாய் சின்ன அத்தை, என் பேரு மிட்டாய். ஹாய் அத்தை. வாசல்ல தடுத்து நிறுத்தி உள்ள வர்றதுக்கு டோல் டாக்ஸ் வாங்கணும்னு நினைச்சோம்.
ஆனா பாட்டி ரொம்ப கோபமா இருக்காங்க. அதான் எல்லாம் சொதப்பிடுச்சு. சின்ன அத்தை, பாட்டி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க திருட்டுத்தனமா வந்துட்டோம். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இப்போ இத பத்தி பேசாதீங்க. பாட்டி கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். எதையும் மனசுல வச்சுக்காதே, சரியா? अंदर जाके ना माँ का आशीर्वाद लेना, उनको प्रणाम करना, और अगर वो कुछ बोले तो चुपचाप सुन लेना। मंजली, वो दूध का थाल कहाँ है? वो बोला था ना लेकर आना है, उसमें पहले ये पाव रखेगी, उसके बाद ही घर में कदम रखेगी। जल्दी से लेकर आओ। ஆமா அக்கா, எல்லாம் தயாரா இருக்கு, உள்ள போலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க. ஆனா இப்போ உன் 2 காலையும் இந்த தட்டுல வை, அப்புறம் வலது காலை முன்னாடி வச்சு வீட்டுக்குள்ள வா. பாத்தீங்களா எவ்வளவு ராசி இல்லாத பொண்ணுன்னு? வீட்டுல கால் வைக்கும் போதே அபசகுணம் ஆரம்பிச்சிடுச்சு. இவ எப்படி இந்த வீட்டு மருமகளா இருப்பான்னு தெரியல. என் குடும்பத்தையே கலைச்சிடுவா போல. பெரியம்மா, புடவையில கால் சிக்கிடுச்சு, அதனால தான். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான், இதனால ஒன்றும் ஆகாது. போதும் டுக்குன், நேத்துல இருந்து நிறைய கேட்டுட்டு இருக்கேன். இந்த ராசி இல்லாத பொண்ணை நம்ம குடும்பத்து மருமகளாக என்ன டார்ச்சர் பண்ணீங்களே, இப்ப பாத்தீங்களா? போதும் உங்க நாடகம் எல்லாம். ஒழுங்கா நடக்க கூட தெரியல, கண்ணு இருக்குல்ல, காலை கூட ஒழுங்கா எடுத்து வைக்க தெரியல. நேத்து உன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, ஆனா உனக்கு கவலையே இல்ல. உங்க அம்மா ஒன்னும் சொல்லி கொடுக்கலையா? ஒரு சின்ன சடங்க கூட ஒழுங்கா பண்ண தெரியல. அக்கா சொல்றது சரிதான், நீ ஒரு ராசி இல்லாதவ. இல்ல இல்ல, இப்போ பாலை கொதிக்க வச்சு சடங்க முடிக்கணும்ல. இப்ப வாங்க, நான் சும்மா சொன்னேன். சடங்குன்னா சடங்கு தானே, பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம். சரி, அமைதியா இருங்க. ஆனா போய் பெரியவங்க எல்லாரையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கு. குறிப்பா அத்தை கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கு. நான் உன்னை காலில் விட சொன்னா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க. வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க. நீங்களும் எங்க அம்மாவை போலதான். இதுவும் இப்போ என் குடும்பம் தான். எனக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? போதும், நிறுத்து. எங்க காலில் விழணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த குடும்பத்துல உன்னை தலையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்காத. இந்த குடும்பத்து மருமகளா எப்படி இருக்கணும்னு உனக்கு பயிற்சி கொடுப்போம்.
அந்த பயிற்சியை நானே உனக்கு கொடுப்பேன். அந்த பயிற்சியில ஜெயிச்சா மட்டும்தான் நீ இந்த வீட்டு மருமகள்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா நீ உன் அம்மா வீட்டுக்கே திரும்பி போக வேண்டியிருக்கும். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறேன் அத்தை. என் தலையெழுத்தை நான் மாத்த முடியாது. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. எனக்கு எல்லாம் சம்மதம் தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் நான் விரும்புறேன். அண்ணி அண்ணே, நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம் அண்ணே. ஏய் துர்காதேவி, நீ இப்போ தூங்கிட்டு இருக்கியா? மாமியார் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பாரு அஹானா, இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்காது. இந்த வீட்டு மருமகங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கணும். சரி, இதை விடு. இவங்களை அறிமுகப்படுத்திக்கோ. இவங்க உன் நாத்தனார் மம்தா, இவங்க மோனிகா. இவங்க 2 பேரும் உன் நாத்தனாருங்க. ஆஹானா, கல்யாணம் முடிஞ்சதுனால ரொம்ப களைப்பா இருக்கியா? இல்ல, நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க, எங்களை விட அதிகமா அனுபவிச்சிருக்கல. இப்ப பரவாயில்லையா? இல்ல இன்னும் களைப்பா இருக்கா? இல்ல இல்ல அக்கா, நான் நல்லா இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லவா? நாங்க ஜெயில் கதைகள் கேட்டிருக்கோம், ஆனா ஜெயில நேர்ல பார்த்ததில்ல. ஆனா ஒண்ணு உறுதியா சொல்றேன், ஜெயில் கைதிகளால கூட இந்த வீட்டோட சட்டதிட்டங்களை தாங்கிக்க முடியாது. ஆஹா அண்ணி, ஆஹா. வாய்ப்பு கிடைச்சதும் புகுந்த வீட்டு புகாரை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போய் சொல்லட்டுமா? இல்ல இல்ல அக்கா, அப்படி இல்ல. நாங்க குறை சொல்லல. புது பொண்ணு வந்திருக்காளே, அதான் சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். எங்க அன்பான நாத்தனார்களே, நாளைக்கு நீங்களும் புகுந்த வீட்டுக்குத்தான் போவீங்க. இந்த அண்ணிங்க படுற கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல? யார்ட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். சொல்ல மாட்டீங்கல்ல? சரி விடுங்க, இப்போதைக்கு சொல்ல மாட்டோம். ஆனா ஏதாவது எங்களுக்கு எதிரா பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க எவ்வளோ அன்பானவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சின்ன அண்ணி. நான் உங்களை சின்ன அண்ணின்னு தான் கூப்பிடுவேன், சரியா? நீங்க எங்க அர்ஜுன் அண்ணனோட மனைவி இல்லையா? அதான். ஆமா அண்ணி, நேத்து உங்க கல்யாணத்துல என்னதான் ஆச்சு?